என் தங்கமே, இன்று இந்த கருப்பன் என் வாக்கினை கேட்க உனக்கு பல தடைகள் வரலாம். இந்த தடைகளை ஏற்படுத்தியது உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற அந்த தீய சக்திதான். இந்த தீய சக்திக்கு உன் இல்லத்தில் அடைக்கலம் கொடுத்தது யார் என்றும் உனக்கு இந்த கருப்பன் சொல்கின்றேன். என் பிள்ளையே, அதிசக்தி வாய்ந்த இந்த வெள்ளிக்கிழமையின் இரவில் இந்த கருப்பன் உன்னோடு பேச ஆசைப்படும் பொழுது உனக்கு தடங்கல்கள் ஏற்படுகிறது என்றால் நிச்சயமாக உடனே நீ தெரிந்து கொள்ள வேண்டும், உன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு தவறு இருக்கிறது என்று. உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயத்தில் ஏதோ ஒன்று மிகுந்த பிரச்சனையை உனக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறது என்று. என் பிள்ளையே, பல கஷ்டங்களையும் துன்பங்களையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் எப்படியாவது நாம் நினைத்ததை அடைந்து விடலாம் என்று முட்டி மோதிக்கொண்டிருக்கின்ற என் பிள்ளை, உனக்கு ஒரு பிரச்சனை வாழ்க்கையில் வருகிறது என்றால் உடனடியாக நாம் அதனை கவனித்து விட வேண்டும். இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை உடனடியாக நாம் புரிந்து கொண்டு அதற்கேற்ற தீர்வினை பெற்றுவிட வேண்டும். அப்படியானால் இன்று உன்னுடைய வாழ்க்கையில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் பல இருக்கின்றது. உனக்கு வந்த சோதனைகள் பல இப்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றது. உன்னுடைய வாழ்க்கையை ஆட்டி படைத்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வர வேண்டிய நேரம் இருக்கின்றது. அப்படியானால் என் பிள்ளை, நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று உன் அப்பன் நான் சொல்ல சொல்ல நீ தெளிவாக கேட்டு தெரிந்து கொள். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையானது உனக்கு எத்தனையோ கஷ்டங்களை கொடுத்த பொழுதெல்லாம் அதை நினைத்து என் பிள்ளை நீ வருத்தம் கொண்டாயல்லவா? ஆனால் இதற்கெல்லாம் உன் இல்லத்தில் இருக்கின்ற ஒரு தீய சக்திதான் காரணம் என்று தெரிந்தால் என் குழந்தை, நிச்சயமாக மனவேதனை அடையத்தானே செய்வாய். நம்மோடு இருக்கின்றவர்களை நமக்கு எதிராக செயல்பட்டு இப்படி ஒரு தீய சக்தியை உள்ளே தங்க வைத்து விட்டார்களே என்கின்ற மனக்கவலை உனக்குள் இருக்கும் அல்லவா? என் குழந்தையே, இந்த மனக்கவலையிலிருந்து உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க வேண்டும். இத்தனை கஷ்டங்களை உனக்கு கொடுக்க நினைத்தவர்களை நாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இருந்து விரட்டி அடிக்க வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதனைத்தான் இந்த கருப்பன் உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் நான் வரும்பொழுதெல்லாம் பார்த்து விட்டேன். உனக்கு ஏகப்பட்ட தடங்கள். ஏன் தெரியுமா? நீ இந்த கருப்பன் வாக்கினை கேட்டுவிட்டால் உனக்கு நல்லது நடந்துவிடும். உன் வாழ்க்கையில் இருந்த அத்தனை ஆபத்துகளும் நீங்கிவிடும். உனக்கு கெடுதல் செய்ய நினைக்கின்றவர்கள் மத்தியில் இருந்து நீ தப்பித்து கொள்வாய். அப்படி ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த கருப்பன் வாக்கினை கேட்பதற்கு உனக்கு தடங்கல்கள் ஏற்படுகின்றது. அதனால் என் பிள்ளை, நீ இப்பொழுது என் வாக்கினை கேட்க தொடங்கி இருக்கிறாய் என்றால், உன்னால் என் வாக்கினை கேட்க முடிகிறது என்றால் நிச்சயமாக உன்னை ஆட்டி படைத்த அந்த தீய சக்தி உன் வாழ்க்கையை விட்டு வெளியேறி விட்டது என்று அர்த்தம். உன் இல்லத்திலிருந்து வெளியே சென்று விட்டது என்று அர்த்தம். இதற்கு மேலும் ஒரு நாளும் உன் பக்கம் அது திரும்பி பார்க்காது என்று அர்த்தம். என் பிள்ளையே, அப்படியானால் இப்பேற்பட்ட ஒரு கஷ்டத்தை உனக்கு கொடுக்க நினைத்த அந்த தீய சக்தியை உள்ளே வரவழைத்தது யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, உனக்கு முதலில் தடங்கல்கள் எப்படி வந்தது என்று யோசிக்கின்றாயா? என் தங்கமே, கருப்பன் உன் கண்ணில் பட்டவுடன் என்னை காண நீ ஓடோடி வந்திருப்பாய். அந்த நேரம்தான் உனக்கு வேறு ஏதேனும் வேலைகள் வந்திருக்கும். அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும், அங்கு ஓட வேண்டும், இங்கு ஓட வேண்டும் என்று உனக்கு பல வேலைகள் அந்த நேரத்தில் வந்திருக்கும். அப்பொழுது என் பிள்ளை, இந்த கருப்பன் வாக்கினை கேட்க முடியாமல் மனதிற்குள் எண்ணங்கள் மட்டும் இருக்கும், அப்பன் சொல்வது என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று. ஆனால் உனக்கு பல வேலைகள் வந்து உன்னை அதை செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தும். உனக்கு பல இன்னல்கள் அந்த நேரத்தில் தான் வந்து கொண்டே இருக்கும். மறந்து போன பல விஷயங்கள் ஞாபகத்திற்கு வரும். தேவையில்லாமல் பலர் உனக்கு பல கஷ்டங்களை கொடுப்பார்கள்.
இப்படி இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏகப்பட்ட துன்பங்களும் சோதனைகளும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் பொழுது என் பிள்ளை, அதைத்தான் நான் சொல்கின்றேன். உன்னை அந்த தீய சக்திதான் இதுபோன்று தடுத்து என் வாக்கினை கேட்க விடாமல் செய்து கொண்டிருக்கிறது என்று. அந்த தீய சக்தியினுடைய எண்ணம் என்ன தெரியுமா? எப்படியாவது இந்த வாழ்க்கையில் உன்னை தெய்வத்திடம் இருந்து பிரித்து விட வேண்டும், தெய்வத்தின் அருகில் நீ செல்வதை தடுத்து நிறுத்திவிட வேண்டும் என்றுதான். என் குழந்தையே, அப்படியானால் இந்த விஷயத்தில் உனக்கிருக்கின்ற கவலை எனக்கு நிச்சயமாக புரியும். கருப்பா, இப்படியெல்லாம் கூட என் வாழ்க்கையில் நடக்கின்றதா? நீ இதையெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாயா என்று. என் பிள்ளையே, உன் அப்பன் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கவில்லை. அதை உன் இல்லத்திற்குள் வரவழைத்தது யார் என்று நான் பார்த்து கொண்டிருந்தேன். அப்பொழுதுதான் இந்த கருப்பன் கண்டுபிடித்தேன், உன் இல்லத்தில் இருக்கின்ற ஒருவர் அதிகமான தீய வார்த்தைகளை பேசிக்கொண்டிருக்கின்றார். எப்பொழுதுமே மனதில் மற்றவர்களை பற்றிய நல்ல எண்ணங்கள் இல்லை. சுற்றி நடக்கின்ற எந்த ஒரு விஷயத்தையுமே சரியாக பார்க்கின்ற எண்ணம் இல்லை. அதிகப்படியான நாட்களில், அதுவும் நல்ல நாட்களில், தெய்வங்கள் இல்லத்திற்கு வரப்போகின்ற நாட்களில் எல்லாம் தேவையில்லாத வார்த்தைகளை பேசி, தேவையில்லாத விஷயங்களின் மூலமாக உன்னுடைய குடும்பத்திற்குள் தீய எண்ணங்களை புகுத்தி எதிர்மறை ஆற்றல்களை உள்ளே வரவழைத்து விட்டார்கள். எதிர்மறை ஆற்றல்கள் உள்ளே வருவதற்கு இவர்கள் வழி கொடுத்து விட்டார்கள். இவர்கள் கொடுத்த இந்த பாதையினால் எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாம் உன் இல்லம் தேடி வந்துவிட்டது என்பதுதான் உண்மை. இது போன்ற வாய்ப்புகளை கொடுத்து விட்ட பிறகு ஐயோ அம்மா என்று கதறினால் இந்த கருப்பன் என்ன செய்ய முடியும்? சட்டென்று அதனை வெளியே அனுப்ப வேண்டும் என்றால் முதலில் உன் குடும்பத்தில் இதற்கு அடைக்கலம் கொடுத்த இவர்களின் மனநிலையில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். தேவையில்லாத சிந்தனைகளை வளர்த்து கொண்டு தேவையில்லாத விஷயங்களை செய்த இவர்களினுடைய மனதில் நல்ல எண்ணங்களை புகுத்த வேண்டும். அதைத்தான் இந்த கருப்பன் இப்பொழுது செய்ய வந்திருக்கின்றேன். அது மட்டுமல்ல என் குழந்தையே, நீ இப்பொழுது என்னோடு நிற்கின்றாய், இந்த கருப்பன் என் வாக்கினை கேட்கிறாய் என்றால் அதற்கு உனக்கு கிடைத்த பாக்கியம் என்ன தெரியுமா? என் பிள்ளை, நீ அன்று ஒருவருக்கு செய்த மிகப்பெரிய ஒரு உதவிதான். நீ செய்தது சிறிய உதவியாக இருந்தாலுமே அவர்களிடத்தில் இருந்து பார்த்தால்தான் தெரியும் அந்த உதவி எத்தனை பெரியது என்று. அது அவர்கள் வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்களை ஏற்படுத்தியது என்று அவர்களிடத்தில் இருந்து பார்த்தால்தான் நிச்சயமாக தெரியும். இந்த நிலையிலிருந்து உன் வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டும் என்றால் என் பிள்ளையே, நீ என்ன செய்ய வேண்டும்? அப்பன் சொல்வது போல செய். நிச்சயமாக தினமும் உன்னுடைய இல்லத்திற்குள் ஏற்படுகின்ற பிரச்சனைகளும் சண்டை சச்சரவுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய வேண்டும் என்றால் தினமும் அதிகாலையில் உன்னுடைய இல்லத்தின் வாசல் தெளித்து கோலமிட்டு உள்ளே வரும் பொழுது உன் இல்லத்தின் வாசலில் 2 கற்பூரத்தை வைத்து நீ தீபம் ஏற்றிவிட்டு குலதெய்வத்தை நன்றாக வணங்கி அந்த கற்பூரம் எரிந்து முடித்தவுடன் திரும்பி பார்க்காமல் உள்ளே சென்று விடு. அது மட்டுமல்ல, உன் இல்லத்தில் எப்பொழுதுமே மஞ்சளும் கல் உப்பும் கலந்த நீரை தெளித்து விடு. எதிர்மறை எண்ணங்கள் உன் குடும்பத்தில் யாருக்கேனும் இருக்கிறது, அவர்களால் எதிர்மறை சக்திகளை உள்ளே வரவழைக்க முடியும் என்றால் இந்த விஷயங்கள் எல்லாம் அதை தடுத்து நிறுத்தும். அவர்களுக்குள் நல்ல எண்ணங்களை புகுத்தும், நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில் நடத்த வைக்கும். இதையெல்லாம் புரிந்து கொண்டு என் பிள்ளை இந்த வாழ்க்கையை சர்வ நிச்சயமாக நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும். எத்தனையோ இன்னல்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் நடுவில் இந்த கருப்பனை தொட்டுவிட்ட உனக்கு இனி என்றுமே வெற்றிதான். அப்பன் உன் வெற்றியை உறுதி செய்திருக்கின்றேன். உன் குடும்பத்தில் இருக்கின்ற இந்த தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் வெளியே விரட்டிவிட்டு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பல நன்மைகளை செய்து கொடுக்க நான் தயாராகிவிட்டேன். கருப்பன் வந்துவிட்ட பிறகு உனக்கு எந்த ஒரு தீய சக்தியையும் நினைத்து எந்த ஒரு பயமும் வேண்டாம். எல்லாமும் உன் வாழ்க்கையை விட்டு நிச்சயமாக வெளியேறும். இந்த நிலையும் மாறும். இனி உன் வாழ்க்கையில் அத்தனை நன்மைகளும் நிச்சயமாக நடக்கும். எந்த நேரத்திலும் உனக்கான நல்ல விஷயங்களை பெற்றுக்கொள்ள தயாராக இரு.
கருப்பன் இருக்கும் பொழுது எதற்கும் பயம் தேவையில்லை. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.